வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி அடுத்த 7 நாட்களுக்கு மழை வெளுக்கப் போகுது. எந்தெந்த மாவட்டங்களில் தெரியுமா? வானிலை மையம் சொன்ன எச்சரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வானிலை மாற்றங்கள் குறித்த முக்கிய அப்டேட்டை வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலையும் மழை வாய்ப்பும் கலந்து காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி வளிமண்டல மாற்றம் காரணம் என்ன? வடகிழக்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. இது உள் கர்நாடகா வழியாக தமிழகம் வரை நீள்கிறது. இந்த வளிமண்டல மாற்றமே தமிழகத்தில் வானிலை மாறுபாட்டிற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எங்கு மழை பெய்யும்? இந்த மாற்றத்தால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் ஏப்ரல் 22 வரை லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்ற உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். மேலும் வெப்பநிலை எப்படி இருக்கும்? உள் தமிழக மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 20ஆம் தேதி வரை சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கலாம். இதனால் வெப்ப அலை போன்ற சூழ்நிலை உருவாகக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை பெரும்பாலும் இயல்பை ஒட்டியே இருக்கும். மேலும் சென்னையின் வானிலை நிலவரம் சொல்வது என்ன? சென்னை நகரில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 28 டிகிரி செல்சியஸ். மேலும் அதிக ஈரப்பதம் காரணமாக வெப்பம் அதிகமாக உணரப்படலாம். இதனால் பொதுமக்களுக்கு சற்று அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் கடலோர பகுதிகளில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. அதனால் மீனவர்களுக்கு தனிப்பட்ட எச்சரிக்கை ஏதும் வெளியிடப்படவில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது.